கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கான படுக்கையில் நாய்கள் படுத்துறங்குவதும் விளையாடுவதும் வாடிக்கையாகிவிட்டதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை. வணக்கம். அங்கு மருத்துவமனை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது, நோயாளிகள் என்ன சொல்கிறார்கள், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் யாஸ்மின். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அரசு ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் கடந்த சில நாட்களாகவே நாய்களும் மற்றும் எலி தொல்லைகளும் அதிகமாகவே உள்ளது. அதற்கு காரணம் அவர் பராமரிப்பு இல்லை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி 12 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அரசு கல்லூரியாக மாற்றப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக டாக்டர்கள் பற்றாக்குறை அதிக அளவு அங்கே உள்ளது. நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர், இதயம் சம்பந்தப்பட்ட டாக்டர் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கிடையாது. சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோயில் போன்ற பகுதியில் இருந்து வருகின்ற நோயாளிக்கு முதல் சிகிச்சை அளித்துவிட்டு கடலூர் அல்லது பாண்டிச்சேரி ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லும்படி கூடி விடுகிறார்கள். கடலூர் அரசு ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரியில் பல பில்டிங்குகள் சேதமடைந்து உள்ளது. இதன் தொடர்பாக முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்த சுகாதாரத்துறையிடம் முறையிட்டும் தற்பொழுது உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக மாரடைப்பு ஏற்பட்டு விட்டால் கடலூர் அரசு ராஜா முத்தையா கல்லூரியில் முதல் சிகிச்சை அளித்து உடனடியாக கடலூர் அல்லது தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் அங்கு டாக்டர்கள் பற்றாக்குறை, பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளது, குறிப்பாகவே உள்ளது. மற்றும் அங்கே உள்ள பாத்ரூம் எந்த விதமான வசதியும் இல்லாமல் கழிவுநீர் வெளியேறி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி துரை.